கோவை மாவட்ட ஆணையாளரை சந்தித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணியின் சார்பில் புகார் மனு அளிக்கப்பட்டது. அந்த மனுவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வழக்கறிஞர் அணி மாநில துணைச் செயலராக பணியாற்றி வரும் துரை இளங்கோவன் ஆகிய நான் சென்னையைச் சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞரான அஸ்வதாமன் என்பவர் இணையதளத்தின் மூலமாக அளிக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட புகார் மனுவின் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினருமான திருமாவளவன் மீது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது எனவும் இந்த வழக்குகள் அனைத்தும் இந்திய தண்டனை சட்டத்துக்கு புறம்பானது எனவும் திருமாவளவன் அவர்கள் கடந்த மாதம் செப்டம்பர் 27ஆம் தேதி பெரியாரும் இந்திய அரசியலும் என்கின்ற தலைப்பில் உலகளாவிய பெரியார் சிந்தனையாளர்கள் ஒருங்கிணைந்த இணையதள நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுமார் 40 நிமிடம் உரையாற்றினார் எனவும் அவர் உரையாற்றிய நிகழ்வில் பெண் விடுதலை பற்றியும் ஜாதிய ஒடுக்குமுறையை பற்றியும் மனுஸ்மிருதி என்று சொல்லப்படுகிற இந்து மத நூல்களை மேற்கோள் காட்டி உரையாற்றி இருந்தார் எனவும் அந்த 40 நிமிட உரையாடலில் இருந்து இந்து சனாதன தர்மத்தில் பெண்கள் பரத்தையர்களாக என்று பல்வேறு உதாரணங்களை காட்டி நீண்ட உரையாடலில் இருந்து 40 நொடி உரையாடலை மட்டும் எடிட் செய்து சமூக பதற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கத்துடனும் உண்மையை மறைத்து உள்நோக்கத்துடனும் இணையதளத்தில் சமூக பதட்டம் மூட்டும் செய்தியை வெளியிட்டு உள்ளனர் எனவும் அடிப்படையில் அவர்களை பொய்யான புகாரையும் அளித்துள்ளதாகவும் இதுகுறித்து இந்திய தண்டனை சட்டத்தின் கீழும் இனம் சார்ந்த பல்வேறு வகுப்புகளிடையே பகைமையை உருவாக்குதல், பொது அமைதியை கெடுக்கும் வகையில் செயல்படுதல் போன்ற சட்டங்களில் வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் மீது உடனடியாக வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் என்றும் புகார் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி உலகளாவிய பெரியாரிய சிந்தனையாளர்கள் ஒருங்கிணைத்த பெரியாரும் இந்திய அரசியலும் என்கிற தலைப்பில் நடைபெற்ற இணையவழி கருத்தரங்கில் பெண் விடுதலைக்காக பெரியார் ஆற்றிய பங்கினை பற்றி பேசும் பொழுது பெரியார் இந்து மதத்தை எதற்காக எதிர்த்தார், இந்து மதத்தின் நூலாக இருக்கிற மனு நூலில் பெண்களுடைய விடுதலைக்கு எதிராக சித்தரிக்கப்பட்டுள்ள விஷயங்கள் எவை என்று பேசிய பொழுது மனுதர்ம நூலில் உள்ள பெண் விடுதலைக்கு எதிரான விஷயங்களை மேற்கோள் காட்டி சுட்டிக்காட்டி புரட்சியாளர் அம்பேத்கர் தந்தை பெரியார் வழியில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள் பேசிய 40 நிமிட உரையை 40 நொடிகளில் கட் செய்து எடிட் செய்து பெண்களை கேவலமாக பேசுகிறார், இழிவுபடுத்தி பேசுகிறார் எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா என்று RSS, சங் பரிவார், பிஜேபி உள்ளிட்ட கும்பல் இன்றைக்கு அந்த வீடியோவை இணையதளத்தில் எடிட் செய்து பரவ செய்து அதன் மூலம் அவருடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தியதோடு பாரதிய ஜனதா கட்சியின் வழக்கறிஞர் பிரிவை சார்ந்த வழக்கறிஞர் அஸ்வத்தாமன் என்பவர் கொடுத்த பொய் புகாரின் அடிப்படையில் இன்றைக்கு நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இவ்வாறு எடிட் செய்து பொய் புகாரின் மூலம் தலைவர் மீது புகார் கொடுத்த அஸ்வத்தாமின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி இன்றைக்கு மாநிலம் முழுக்க விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் அணி சார்பில் காவல் நிலையங்களிலும் மாநகர ஆணையர் அலுவலகங்களிலும் புகார் கொடுக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவை வழக்கறிஞர் அணி சார்பில் கோவை மாநகர ஆணையாளரை சந்தித்து சம்பந்தப்பட்ட அஸ்வத்தாமின் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு விடுதலை சிறுத்தைகளின் வழக்கறிஞர் அணி சார்பில் புகார் மனு கொடுக்கப்பட்டது.